ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறால் வளர்ப்பு பற்றின ஒரு பொதுவான காணொலியை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பே நம்ம சேனலில் வந்து பதிவேற்றி இருக்கோம். அப்படி இருந்தபோதும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஷ்ரிம்ப் ஃபார்மிங் பற்றியும் வந்து பதிவேற்றி இருக்கும். இந்த வரிசையில் ஒரு முக்கியமான இறால் இனமாக வருவது என்னவென்றால் வனமை, பனேஸ் வனம் என அழைக்கக்கூடிய இந்த இறால் இனம் அதிக அளவிலான லாபத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த இறால் வளர்ப்போட நன்மைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்ற எல்லா தகவலையுமே இந்த காணொலியில் நம்ம சுருக்கமாக வந்து பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒயிட் லெக்டு ஷ்ரிம்ப் என்று ஆங்கிலத்திலும் பனியஸ் வனமை என்று அறிவியல் பூர்வமாகவும் அழைக்கப்படுறது இந்த இறால் இனம். இது வந்து ஒரு முக்கியமான இறால் இனமாகவே வந்து உலகம் முழுக்க வந்து கருதப்படுது. இதோட அந்த தாயகம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற கரையோர பகுதிகள், மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா இந்த பகுதிகளாக வந்து இருக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இறால் இனத்தோட தோற்றம்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறம் கலந்த ஒரு வெள்ளை நிறத்தில் வந்து காணப்படும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு இறால்ன்றது வந்து 120 கிராம் வரைக்கும் உடல் எடையை வந்து கொண்டு இருக்கும் வைல்டான கண்டிஷனில். இதே வந்து ஆண் இறாலாக வந்து இருக்கும் போது அது 80 கிராம் வரைக்கும் உடல் எடையை வந்து கொண்டு இருக்கும். பெண் இறால் தான் 120 கிராம் வரைக்கும் உடல் எடையை வந்து கொண்டு இருக்கும். பெண் இறால் ஆண் இறாலை விட அளவுகோலில் பெரியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிவோரஸ் ஸ்கேவெஞ்சர். அப்படின்னா என்ன, செடி கொடிகளையும் வந்து இன்னும் செடி கொடிகள் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் இருக்க பாசிகள், அதே நேரத்தில் சின்ன சின்ன புழுக்கள், அது மட்டும் இல்லாமல் பிளாங்டன்ஸ் மாதிரியான நுண்ணுயிர்களையும் உண்டு வளரக்கூடியது இந்த இறால் இனம். இது பார்த்தீங்கன்னா லெஸ் அக்ரெசிவ், அந்த அளவுக்கு வந்து ஒரு மூர்க்கமாக இருக்காது. அதுவே பார்த்தீங்கன்னா டைகர் ஷ்ரிம்பை பார்க்கும்பொழுது அது ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஷ்ரிம்பாகவே வந்து இருக்குது. பெரும்பாலும் முடிந்த வரையில் இது வந்து லெஸ் கார்னிவோரஸாக தான் வந்து பிஹேவ் பண்ணும். அதிகமாக வந்து நுண்ணுயிர்களை உண்ணாமல் பாசிகளை உண்டே வளரக்கூடியது தான் இந்த பனேஸ் வனமை. இந்த இறால் இனத்தை வளர்ப்பதற்கு முன்பு இதை நீங்கள் எங்கு வளர்க்கப் போகிறீர்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ கடலோர பகுதிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இந்த இறால் இனத்தை வந்து வளர்க்க போகிறீர்கள் என்றால் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் வளர்க்க போகிறீங்க, இதை டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான அத்தாரிட்டி கிட்ட போய் வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ CAA மாதிரியான அத்தாரிட்டி கிட்ட. ஸோ இது மாதிரி பெர்மிஷன்ஸ் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் கிட்டேயும் இது மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் கிட்டேயும் நீங்கள் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த இறால் வளர்ப்பில் வந்து ஈடுபடுற மாதிரி இருக்கும். வண்ணமை என்று அழைக்கக்கூடிய இந்த வெள்ளை இறால் இனத்தை வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு சிறிய மாற்றம் வந்து தண்ணீரில் வந்து செய்தாக வேண்டும். இப்போ டைகர் ஷ்ரிம்ப் வளர்க்குறோன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது அதோட பெரும்பாலான நேரத்தை பார்த்தீங்கன்னா வந்து குளத்தோட இடைப்பட்ட பகுதிகளில் தான் வந்து கழிக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டரோட அந்த டெப்த்தை அதிகரிக்கிற மாதிரி வந்து இருக்கும். குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பனேஸ் வண்ணமை என்று அழைக்கக்கூடிய இந்த வெள்ளை இறால் வளர்ப்புக்கு 1.5 to 2 மீட்டர் வரைக்கும் மற்றும் நீர் அளவுன்றது வந்து பண்ணை குட்டையில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணை குட்டையோட அளவு குறைந்தபட்சம் 0.1 ஹெக்டாரும் அதிகபட்சமாக 1 ஹெக்டாரும் வந்து இருக்கலாம். முடிந்தால் பாலித்தீன் ஷீட்டை போட்டு அடிப்பகுதியில் லைனிங் செய்வதுன்றது வந்து சிறந்த விஷயமாக வந்து இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக கருதப்படுறது என்னன்னா வாட்டர் எக்ஸ்சேஞ்ச். நம்ம தண்ணீரை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கணும். இதற்கான எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டத்தை வந்து நம்ம பொருத்த வேண்டியது வந்து முக்கியமானதாக இருக்குது இந்த பனேஸ் வனமை ஷ்ரிம்ப் ஃபார்மிங்கில் நம்ம ஈடுபடுறதுக்கு. பொதுவாக நம்ம இறால் வளர்ப்பில் என்னெல்லாம் செய்வோமோ அந்த விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை இறால் வளர்ப்புக்கும் வந்து செய்ய வேண்டும். முதலில் வந்து நம்ம பண்ணை குட்டையை வந்து அமைப்பதற்கு இடத்தை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இருக்கா, மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, வேலை செய்வதற்கு ஆட்கள் உடனடியாக கிடைப்பார்களா, இது மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டும். நிலத்தை தேர்ந்தெடுத்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்று உழுது விட வேண்டும். உழுத பின்பு பார்த்தீங்கன்னா லைம், சுண்ணாம்பை வந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணுடைய காரத்தன்மை வந்து இந்த இறால் இனத்திற்கு ஏற்ப. அதைத் தொடர்ந்து நம் தண்ணீரை வந்து விட தொடங்கலாம். பேசிக்கான பயோ செக்யூரிட்டி என்பதும் இறால் வளர்ப்புக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது நோய் மேலாண்மை.
ட்ராப்புகளை அமைக்க வேண்டும் பண்ணைக்குட்டையை சுற்றி. அது மட்டும் இல்லாமல் பறவைகளிடமிருந்தும் இறால்களை வந்து பாதுகாக்க வேண்டும். இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இறால்களை நாம் பண்ணைக்குட்டையில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு அவைகளுக்கு நோய் தாக்குதல் இருக்கிறதா என்பதையும் நன்றாக வந்து கவனிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. சரியான முறையில் அக்ளமெண்டேஷன் வந்து செய்ய வேண்டும் இன்ட்ரோடியூஸ் செய்வதற்கு முன்பு. அப்படி என்றால் என்ன? அக்ளமெண்டேஷன் என்றால் அந்த தண்ணீருக்கு ஏற்ப இந்த இறால் இனங்களை மாற்றி அமைப்பது என்று சொல்லலாம். அதாவது அந்த தண்ணீருக்கு ஏற்றால் போல் இந்த இறால் இனங்களை வந்து தயார் செய்வது. அதற்கு அந்த தண்ணீரில் நாம் நேரடியாக விடுவதற்கு முன்பு இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரில் வந்து நாம் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பழக விட வேண்டும். இதை தான் பார்த்தீங்கன்னா வந்து அக்ளமெண்டேஷன் என்று சொல்வார்கள். இதை தொடர்ந்து தண்ணீரில் வந்து நாம் ஒரு சில பேராமீட்டர்களை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் செய்ய வேண்டும். இப்போ இந்த காணொலியில் பார்க்குறீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவைகளோட வளர்ச்சின்றது வந்து சீராக இருக்கும். இதை தொடர்ந்து டிசால்வ்டு ஆக்சிஜன், அதாவது தண்ணீரில் உள்ள பிராணவாயு என்பது இறால்களோட வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இதையும் நாம் வந்து சரியாக மெயின்டைன் செய்ய வேண்டும். அதற்கு வந்து நாம் ஏரேட்டர்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். உணவு எப்படி கொடுப்பது? இதற்கு பார்த்தீங்கன்னா வந்து செயற்கையாக நிறைய தீவனங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பண்ணைக்குட்டையில் இயற்கை முறையிலே வந்து இவைகளுக்கு தேவையான உணவுகளை வந்து உற்பத்தி செய்யலாம். பாசிகள் அனைத்தும் வந்து நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் மூலமாக வந்து உண்டாகும். ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா வண்ணமை இறால் வந்து 4-5 முறை வரைக்கும் உணவு உண்ணும். இது பார்த்தீங்கன்னா 16% அதோட உடல் எடையை வந்து உணவாக வந்து உட்கொள்ளும். அது வளர வளர அது குறைந்து பார்த்தீங்கன்னா வந்து 2% வரைக்கும் ஆகும். இதற்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து உணவுகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த உணவில் பார்த்தீங்கன்னா 25-40% புரதச்சத்து இருக்க வேண்டும். 6-8% கொழுப்பு சத்தும், 2% பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட்டி ஆசிடும், 0.25% வரைக்கும் கொலஸ்ட்ரால் மாதிரியான சத்துக்களும் வந்து இருந்தால் இவைகளோட வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும். இவ்வாறு நாம் உணவு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு 1.5 கிராம் வரைக்கும் வண்ணமை இறால் என்பது அதோட வளர்ச்சியை வந்து கொண்டு இருக்கும். இவைகளோட வளர்ச்சி என்பதை நாம் சரியாக வந்து மானிட்டர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அவைகளோட நிறத்தை வந்து கவனிக்க வேண்டும், எவ்வாறு வந்து நீந்துகிறது, அவைகளோட வால் பகுதிகள், மவுல்டிங் எப்படி வந்து இருக்கு, தோல் உரிக்கும், அது சரியாக நடக்கிறதா, இது மாதிரி விஷயங்களை வந்து நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே வந்து கண்டறிவதற்கு இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஃபார்ம் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸும் முக்கியம். ஸோ நம்ம எந்த தேதியில் வந்து விட்டோம், எப்போ வந்து அறுவடை செய்யணும் அப்படின்றதெல்லாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஆக்வாகல்ச்சர் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு குறைவாக வந்து இருக்கு. இந்த வண்ணமை மாதிரியான இறால்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து கொண்டு இருக்குது. அதனாலே இது மாதிரி ஆக்வாகல்ச்சர் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்குன்னு தனியாக அமைக்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனம் என்னவென்றால் எம்பேடா. இது பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வந்து இயங்கிட்டு இருக்கு. இவை பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வகையான இறால்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு அதற்கு நீங்கள் எம்பேடாவை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் சிபா மாதிரியான நிறுவனங்கள், சிஃபா மாதிரியான நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இறால் வளர்ப்புக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஃபீல்டு விசிட் வந்து பண்ணி விவசாயிகள், குறிப்பாக ஆக்வாகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோடு இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரியான இறால் வளர்ப்பில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அது மாதிரியான தனியார் நிறுவனங்களோட அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்தியா மார்ட் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எம்பேடாவோட வெப்சைட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏற்றுமதியில் வந்து ஈடுபட போகிறீங்க அப்படின்னா எம்பேடாவை தொடர்பு கொண்டு இறால் ஏற்றுமதியில் வந்து ஈடுபடலாம். இதற்கு இணையாக வந்து ஒரு அதிக அளவிலான பொட்டன்ஷியலை கொண்டிருக்க இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஷ்ரிம்ப் என்னவென்றால் டைகர் ஷ்ரிம்ப். அதை பற்றியும் தனியாக ஒரு காணொலி நம்முடைய சேனலில் வந்து பதிவேற்றிருக்கேன். அந்த காணொலியோட லிங்க்ன்றது இப்போ வரும், அதை கிளிக் செய்து பார்க்காதவங்க பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுடையதாக இருந்ததுன்னு நினைத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரியே இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.